أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாமிலே நம்மை பிறக்க வைத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தௌஃபீக் கொடுத்திருக்கின்றான். இந்த தௌஃபீக்கிற்காக, இந்த அருளுக்காக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவன் படைத்ததில் என்னென்ன நுட்பங்கள், ஞானங்கள் இருக்கின்றன என்பதை அவன்தான் முழுமையாக அறிந்தவன். படைத்த படைப்புகள் எத்தனையோ கோடிகள். அந்த படைப்புகளிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில படைப்புகளை விசேஷமாக நேசிக்கிறான், விரும்புகிறான். உங்களுக்கு தெரியலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். எத்தனையோ மிருகங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எத்தனையோ மிருகங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த மிருகங்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு மிருகம் இருக்கிறது. அஹப்புல் ஹயவானாத்தி இலல்லாஹ், மிருகங்களிலும் அல்லாஹ்விற்கு விருப்பமான மிருகம் குதிரை. எனவேதான் சொர்க்கத்தில் கூட அல்லாஹ் குதிரையை வைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹுடைய படைப்புகள் ஏராளம். படைப்புகளில் மனிதனை தேர்ந்தெடுத்தான், மனிதர்களில் தூதர்களை தேர்ந்தெடுத்தான். தூதர்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வானத்தை படைத்தான், 7 வானங்களை படைத்தான். 7வது வானத்தை தேர்ந்தெடுத்தான். அதிலே அல் மஸ்ஜிதுல் மஅமூர், அல் பைத்துல் மஅமூர் என்ற வீட்டை அல்லாஹ் அமைத்தான். 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹ் அர்ஷை படைத்தான். மஸ்ஜிதுல் மஅமூர், அல் பைத்துல் மஅமூர், ஒவ்வொரு நாளும் 70,000 70,000 ஃபரிஷ்தே, 70,000 வானவர்கள் அந்த அல் மஸ்ஜிதுல் மஅமூர், அல் பைத்துல் மஅமூருக்குள் சென்று அல்லாஹுவை வணங்கிவிட்டு வருகிறார்கள். மீண்டும் அவர்களால் நுழைவதற்கு அங்கே வாய்ப்பு கிடைப்பதில்லை. அத்தனை கோடிவானவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியை படைத்தான். கடல், மலை, திடல், காடு, பாலைவனம், பூஞ்சோலைகள் என்று இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்பின் அந்தரங்கங்களை, அவனுடைய படைப்பின் வல்லமைகளை அவன் பரப்பினான். இந்த பரந்த பூமியில் அல் பைத்துல் மஅமூருக்கு நேராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவை ஆக்கினான். அவனுடைய வீடாக இந்த பூமியிலே காபாவை அல்லாஹ் ஆக்கினான். பூமியை படைத்தவன் அவன். இந்த பூமியின் மேற்பரப்பிலே பல ரகசியங்களை அமைத்தவன் அவன். அவன் படைத்த இந்த பூமியில், அவன் படைத்த கண்டங்களில், அவன் படைத்த நாடுகளில், அவன் படைத்த இந்த பிரதேசங்களில்
மக்காவை அல்லாஹ் தனக்கென தேர்ந்தெடுத்தான். அந்த மக்காவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வீட்டை, அவனுடைய கஅபாவை, பைத்துல்லாஹ்வை அல்லாஹ் ஆக்கினான். பூமி எல்லாம் அல்லாஹ்வுடைய பூமி, நாடுகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு சொந்தம். ஆனால் அல்லாஹ் விரும்பினான், மக்காவை என்னுடைய ஊர் என்று சொல்வதற்கு. பலதுல்லாஹ், யாருடைய ஊர்? அல்லாஹ்வுடைய ஊர். கிஸ்கி பஸ்தி ஹே वो? அல்லாஹ் கி பஸ்தி, பலதுல்லாஹ். அங்கே ஒரு வீட்டை கட்டினான். அல்லாஹுவை வணங்குகிற எல்லா வீடுகளும் அல்லாஹ்வுடைய வீடுகள், புயூத்துல்லாஹ். ஆனால் தன்னோடு தனித்து சேர்த்து சொல்லப்படுவதற்காக பைத்தி, அவனுடைய வீட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்காவிலே அமைத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நேசித்ததை நேசிப்பது, அல்லாஹ் நேசித்ததை நேசிப்பது, அல்லாஹ் மதித்ததை மதிப்பது, அல்லாஹ் புனிதப்படுத்தியதை புனிதப்படுத்துவது, இது ஈமான். இது ஈமான். அல்லாஹ்விற்கு எது பிடிக்குமோ அதை நாமும் நேசிப்பது, அல்லாஹ்விற்கு அல்லாஹ் எதற்கு மரியாதை கொடுத்தானோ, கண்ணியம் கொடுத்தானோ அதற்கு நாமும் கண்ணியம் கொடுப்பது, அல்லாஹ் எதை புனிதப்படுத்தினானோ அதை புனிதப்படுத்துவது, அல்லாஹ் எதை சங்கைப்படுத்தினானோ அதை சங்கைப்படுத்துவது, இது ஈமான், இறை நம்பிக்கை. அல்லாஹ் மக்காவை சங்கைப்படுத்தினான், கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ் அவனுடைய வீட்டை சங்கைப்படுத்தினான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், சூரத்துல் ஹஜ்ஜிலே, وَمَن يُعَظِّمْ حُرُمَاتِ اللَّهِ فَهُوَ خَيْرٌ لَهُ. இதே சூரத்துல் ஹஜ்ஜிலே மீண்டும் சொல்லுகின்றான், وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ் இந்த பூமியிலே பல புனிதங்களை, பல கண்ணியங்களை வைத்திருக்கிறார். யார் அந்த கண்ணியங்களை கண்ணியப்படுத்துவாரோ அது அவருக்கு நன்மை. ஹுருமாத், ஹுர்மத்துன், அதனுடைய பன்மை ஹுருமாத்துன். அல்லாஹ்வுடைய கண்ணியங்கள், குர்ஆன் அல்லாஹ்வுடைய கண்ணியம், இபாதத் தொழுகை அல்லாஹ்வுடைய கண்ணியம், நோன்பு அல்லாஹ்வுடைய கண்ணியம், இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய கண்ணியம். அப்படித்தான் மக்காவும், இது அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய ஹுர்மத். அதில் உள்ள காபா, இது அல்லாஹ்வுடைய ஹுர்மத், அல்லாஹ்வுடைய கண்ணியம். وَمَن يُعَظِّمْ حُرُمَاتِ اللَّهِ, யார் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கண்ணியப்படுத்துவாரோ, மதிப்பாரோ, மரியாதை செய்வாரோ அது அவருக்கு நல்லது. அல்லாஹ் சொல்லுகிறான், وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், அல்லாஹ் கி நிஷானி, அல்லாஹ் கி நிஷானி, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துவாரோ அது உள்ளத்தின் பயத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய அச்சத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வெளிப்பாடு. ஒருவன் தீனை, மார்க்கத்தை நேசிக்கிறான், கண்ணியப்படுத்துகிறான், வணக்க வழிபாட்டை நேசிக்கிறான், கண்ணியப்படுத்துகிறான் என்றால் இது அவனுடைய உள்ளத்தில் உள்ள தக்வா. ஒருவன் மக்காவை, காபாவை கண்ணியப்படுத்துகிறான் என்றால், அதை நேசிக்கிறான், அதை மதிக்கிறான் என்றால் அது தக்வாவுடைய அடையாளம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ரெண்டு வசனங்களும் சூரத்துல் ஹஜ்ஜிலே மக்காவை பற்றி, காபாவை பற்றி பேசியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபா மலை, மர்வா மலை அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் உள்ளவை. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சிலருக்கு புரிவதில்லை. आज कुछ लोग समझते नहीं है. என்னமோ ஏதோ ஒரு ஊருக்கு செல்வதை போன்று மக்காவுக்கு செல்கிறார்கள். சிலர் என்ன வரட்டு பேச்சு பேசுகிறார்கள். எல்லாம் ஒரு ஊர், அப்படித்தான் மக்காவும். இறை மறுப்பாளர்கள், முசல்மான் की नामों में काफिर लोग हैं. இஸ்லாம் என்ற பெயரிலே இறை நிராகரிப்பு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே,
அறிவுக்கு வழி கொடுத்தால் வழிகேடு, அறிவுக்கு வழி கொடுத்தால் வழிகேடு. தீன், இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ் இதற்கு முன்னால் அறிவை கொண்டு வந்து வைத்து அறிவுக்கு புரியவில்லை, அறிவுக்கு புரியவில்லை என்ற காரணம் கூறி குர்ஆனை ஹதீஸை ஒதுக்கினால், அதற்கு மனம் போன விருப்பப்படி விளக்கம் கூறினால் குஃபுர், வழிகேட்டிலே வந்துவிடும். இப்லீஸ் அப்படித்தான் கேட்டான், யா அல்லாஹ் உனக்கு சஜிதா செய்ய சொன்னாய், அது சரி, இந்த ஆதமுக்கு சஜிதா செய்ய சொல்லுகிறாயா, அது எப்படி சரி? யாரிடத்தில் அறிவு பேசினான்? अल्लाह से अकल अकल की बात किया तो अपने को सजदा करने को बोला सही है, कौन किसको सही कहता है? तुम आदम को सजदा करने के लिए बोलता है, वो कैसा सही होगा, मैं नहीं करूंगा. யார் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு முன்னால் அறிவு பேசுவார்களோ அவர்கள் காஃபிர்கள், இப்லீஸின் கூட்டாளிகள், ரஜீம், லஈன், மர்தூத், கபீர், தீயவன், கெட்டவன், வழிகட்டவன், சபிக்கப்பட்டவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மலக்குகள் சொன்னவுடன் சஜிதா செய்தார்கள், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விட்டான், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கா இதனுடைய அருமை என்ன தெரியுமா? இந்த ஊர் எப்படிப்பட்ட புனிதமான ஊர் தெரியுமா? இந்த பூமியிலேயே முதலாவதாக அல்லாஹ் உருவாக்கிய ஊர் மக்கா. இந்த உலகத்திலேயே முதலாக அல்லாஹ் தண்ணீரை வற்ற வைத்து உருவாக்கினான் அல்லவா, அந்த ஊர் எது? மக்கா முக்கர்ரமா. அல்லாஹ் அதற்கு மேலும் மேலும் சிறப்பை கொடுப்பானாக. அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். ஆகவேதான் இந்த மக்காவிற்கு என்ன பெயர் தெரியுமா குர்ஆனிலே? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஊருக்கு பல பெயர்களை சொல்லுகிறான் என்றால் எப்படி? உங்களுக்கு ஒரு பிள்ளை பிடித்தால், உங்களுக்கு ஒரு 5 பிள்ளைகள், இந்த காலத்துல எங்க 5 பிள்ளை ஒன்னே போதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சும்மா உட்கார்ந்துருக்கு வெட்டியா, என்ன 2 பெத்துட்டா அதோட ரிட்டையர்ட் ஆகி போயிடுது. இதெல்லாம் என்ன, இந்த உம்மத்துக்கு வேலைக்காவாத கேஸுங்க எல்லாம். முஸ்லீம் எப்படி இருக்கணும்? நிறைய பிள்ளைகள், நிறைய சந்ததிகள், முஜாஹிதுகளை உருவாக்க வேண்டும், ஆலிம்களை உருவாக்க வேண்டும், ஹாஃபிதுகளை உருவாக்க வேண்டும், தாயிகளை உருவாக்க வேண்டும். காஃபிர்கள் தான் பேசுவார்கள், 1 போதும்பா, இதுக்கு மேல வேணாம், 2 போதும்பா, படிக்க வைக்கிறது கஷ்டமா இருக்கு. இது யார் பேசுவார்கள்? காஃபிர் பேசுவான். அல்லாஹ்வை ரப் என்று நம்பிக்கை கொள்ளாத முனாஃபிக் பேசுவான், முஸ்லிம் பேச மாட்டான். உங்களுக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த பிள்ளைக்கு ஒரு பெயர் வைப்பீர்கள், ஒரு பெயர் வைப்பீர்கள். அதற்கு பிறகு ஒரு செல்ல பெயர் என்று ஒரு பெயர் வைப்பீர்கள், பிறகு இன்னொரு செல்ல பெயர் என்று ஒரு பெயர் வைப்பீர்களா, வைக்க மாட்டீர்களா? பிடித்தமான பிள்ளைக்கு பல பெயர்கள் இருக்கும், ஒரு பெயர் இருக்கும், அப்புறம் ஒரு செல்ல பெயர், அப்புறம் ஒரு செல்ல பெயர். என்னப்பா இத்தனை பேரா? எல்லாம் செல்ல பேருங்க என் பிள்ளைக்கு. கண்ணுன்னு சொல்லுவீங்க, மணின்னு சொல்லுவீங்க, முத்துன்னு சொல்லுவீங்க, மாணிக்கன்னு சொல்லுவீங்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அரே करेंगे नहीं करेंगे? जिस बच्चे से प्यार हो जाए कितना उससे प्यार करेंगे, कितने नामों से उसको पुकारेंगे, करेंगे नहीं करेंगे? हाँ, அல்லாஹ் மக்காவை நேசித்த காரணத்தால் மக்காவுக்கு எத்தனை பெயர்களை குர்ஆனிலே சொல்கிறான் தெரியுமா? இந்த மக்காவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தி உதுஅ லின்னாசி லல்லதி பிபக்கா. மக்காவுடைய பெயரிலே ஒன்று என்ன? பக்கா. இன்னொரு பெயர் என்ன? அதான் இப்போது நாம் சொல்வது. ஊருக்கெல்லாம் தாய், நாட்டுக்கெல்லாம் தாய், கண்டங்களுக்கெல்லாம் தாய். அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் அன்ஆம் உடைய 92வது வசனத்திலே, وهذا كتاب مبارك وهذا كتاب أنزلناه مبارك مصدق الذي بين يديه لتنذر أم القرى ومن حولها. நபியே, இதோ புத்தகம், இதோ குர்ஆன் நாம் இறக்கினோம், உண்மைப்படுத்தக்கூடியது, அருள் மிக்கது, பரக்கத். குர்ஆனை ஓத ஓத பரக்கத், குர்ஆனை
ஓத ஓத பரக்கத், படிக்க படிக்க பரக்கத், புரிய புரிய பரக்கத். இல்ம், குர்ஆன் கே இல்ம் में बरकत है. குர்ஆனுடைய இல்மிலே பரக்கத் இருக்கிறது. ஓதுவதிலே பரக்கத் இருக்கிறது, பார்ப்பதிலே பரக்கத் இருக்கிறது, கேட்பதிலே பரக்கத் இருக்கிறது, அதை சிந்திப்பதிலே பரக்கத் இருக்கிறது. முஸத்திக்குல் லதீ பைன யதை, இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்துகிறது. கரெக்ஷன், அதுல எது சரி தப்புன்னு சொல்லி இது தீர்ப்பளிக்கிறது. வலி துன்திர உம்மல் குரா வமன் ஹவ்லஹா, நபியே ஊர்களின் தாயை நீர் எச்சரிக்கை செய்வதற்காக, அதாவது அங்கே வசிப்பவர்களை நீர் எச்சரிக்கை செய்வதற்காக, வமன் ஹவ்லஹா அதை சுற்றி உள்ளவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக. அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் மக்காவை இந்த வசனத்திலே? எப்படி அழைக்கிறான்? உம்முல் குரா. பேர் என்ன? உம்முல் குரா. உம்முல் குரா. உலகத்தில் மக்காவை தவிர வேறு எந்த நாட்டுக்கும் எந்த ஊருக்கும் இந்த பெயரை சொல்ல முடியாது. உம்முல் குரா, பஸ்தியோं की मां, बस्तियों की मां, உம்முல் குரா, ஊர்களின் தாய். சூரத்து ஷூரா 7வது வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான், وكذلك أوحينا إليك قرآنا عربيا لتنذر أم القرى ومن حولها. நபியே அரபி குர்ஆனை உமக்கு இறக்கி இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் உருதுலையும் குர்ஆனை தர்ஜுமா செஞ்சு வச்சுக்கிட்டு இதை படிச்சா போதும்னு சொல்லி சில முட்டாள் கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறது. क्या जी? तर्जुमा बस है, बस इसको पढ़ो तो चल जाएगा, इसको पढ़ो तो आलिम बन जाएगा, इसको पढ़ो मुफ्ती बन जाएगा. அல்லாஹ் சொல்கிறான் இது வல்ல குர்ஆன். குர்ஆன் எது? குர்ஆனன் அரபியன், அரபி குர்ஆன். குர்ஆன் எது? அரபி குர்ஆன். லிதுன்திர உம்மல் குரா, உம்முல் குராவை நீங்கள் எச்சரிப்பதற்காக. வமன் ஹவ்லஹா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான் மக்காவை பற்றி உம்முல் குரா. என்ன பேர் வைக்கிறான்? உம்முல் குரா என்று அதற்கு அல்லாஹ் பேர் வைக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒன்று பிடித்து விட்டால் அதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான். ஒன்று அல்லாஹ்விற்கு பிடித்து விட்டால் அதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான். அதனுடைய கண்ணியத்தை சொல்வதற்காக, அதை மதிக்க வேண்டும் என்பதற்காக, அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. குதிரையை பற்றி சொன்னேன் அல்லவா? والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. குதிரையை பற்றி அல்லாஹ் அப்படி சத்தியம் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். குதிரையின் மீதே சத்தியம் செய்த அல்லாஹ், அதை நேசித்த அல்லாஹ், அவனுடைய வீடு எந்த ஊரிலே கட்டப்பட்டதோ அமைக்கப்பட்டதோ அந்த ஊரை எப்படி கண்ணியப்படுத்தி இருப்பான், எப்படி அதன் மீது அவன் சத்தியம் செய்கிறான் தெரியுமா? லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நபியே मैं कसम खाता हूं इस बस्ती पर. யாரை பார்த்து சொல்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், हमारे आका, நம்முடைய தலைவர், நம்முடைய ஹபீப், உயிரை விட நமக்கு விருப்பமானவர். நம் தாய் தந்தை குடும்பம் சொத்து சுகம் நாடு எல்லாம் அவருக்கு அர்ப்பணமாகட்டும். அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், इस बस्ती का कसम खाता हूं. இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين وهذا البلد الأمين. அத்தி மரத்தின் மீது சத்தியம், ஜைத்தூன் மரத்தின் மீது சத்தியம், சீனாய் மலையின் மீது சத்தியம். பாதுகாப்பு மிக்க, பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இந்த நகரத்தின் மீது சத்தியம். அல்லாஹ் அக்பர். எதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான்? மக்காவின் மீது சத்தியம் செய்கிறான். மக்காவிற்குள்ள பெயர் என்ன? अल-अमीन. अल्लाह अकबर. हमारे नबी का नाम भी अल-अमीन. हमारे नबी जिस
बस्ती में पैदा हुए उस बस्ती का नाम भी अल अमीन. நம்முடைய நபியினுடைய சிறப்பு பெயர்கள் ஒன்று என்ன? அல் அமீன். அந்த நபி எந்த ஊரில் பிறந்தாரோ அந்த ஊருக்குள்ள சிறப்பு பெயரில் ஒன்று என்ன? அல் அமீன். மக்காவுடைய இன்னொரு பெயர் என்ன? அல் அமீன். ஏன் அல் அமீன் என்று அதற்கு அல்லாஹ் பெயர் வைத்தான்? இந்த ஊர் மக்கா பாதுகாக்கப்பட்ட நகரம், பாதுகாப்பு அளிக்கக்கூடிய நகரம், புனிதமான நகரம், உலக மக்களின் வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய நகரம், உலக மக்களின் வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய நகரம் அமீன். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவலம் நுமக்கில்லஹும் ஹரமன் ஆமினா. மக்காவுடைய இன்னொரு பேர் என்ன? இன்னொரு பேர் என்ன? அல்லாஹ் சொல்லின ஹரம். இன்னொரு பேர் என்ன? ஹரம். இன்னொரு பேர் என்ன? ஆமீன். இன்னொரு பேர் என்ன? ஆமீன். இதுவரை எத்தனை பெயர்களை தெரிந்து கொண்டோம்? மக்கா ஏற்கனவே தெரிந்த பெயர். பிறகு இன்னொன்று பக்கா, இன்னொன்று உம்முல் குரா, இன்னொன்று அல் பலத், இன்னொன்று அல் அமீன், இன்னொன்று ஹரம், அடுத்தது ஆமீன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இந்த ஊரை எவ்வளவு நேசிப்பான் பாருங்கள். எத்தனை பெயர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். அவலம் நுமக்கில்லஹும் ஹரமன் ஆமினா. பாதுகாப்பு மிக்க, பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஹரமை நாம் அவர்களுக்கு ஆக்கி தரவில்லையா? உலகத்தில் உள்ள பழங்கள் எல்லாம் அங்கே கொண்டு வரப்படுகின்றன. உங்கள் ஊரிலே நீங்கள் சாப்பிடாத பழங்கள் எல்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? எங்கே கிடைக்கும்? அங்கே கிடைக்கும். அங்கே சென்றவர் அதை பார்த்திருப்பார். எந்த ஒரு சீசனாக இருந்தாலும் சரி, சீசன் இல்லை என்றாலும் சரி, எல்லா பழங்களும் ஒரு சேர அங்கே வாங்கலாம். யாருடைய துஆ இது? இப்ராஹிம் கலீலுல்லாஹ் இமாமுல் அன்பியா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ. அல்லாஹ் சொல்லுகின்றார், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ. நபியே, அல்லாஹ்வே, இந்த ஊரை ஒரு நகரமாக பாதுகாப்பு மிக்கதாக ஆக்கிவை. இதிலே வசிப்பவர்களுக்கு பழங்களிலிருந்து உணவை கொடு, பழங்களிலிருந்து உணவை கொடுத்து கொண்டே இரு. அவலம் யரவ் அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா வயுதகத்தஃபு الناس من حولهم. அல்லாஹ் சொல்கிறான், ஜஅல அல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம் கியாமன் லின்னாஸ். இந்த கஅபாவை, இந்த புனித வீடாகிய இந்த கஅபாவை மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாக. இந்த काबा जब तक जमीन में रहेगा तो ये जमीन रहेगी, इसमें इंसानियत रहेगी. काबा எதுவரை இந்த பூமியில் இருக்குமோ மனித சமுதாயம், மனித சஞ்சாரம் இருக்கும். காபா எப்போது எடுக்கப்படுமோ, இடிக்கப்படுமோ, உடைக்கப்படுமோ அதோடு முடிந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஊருக்கு கொடுத்திருக்கிற கண்ணியத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவை வெற்றி கொண்ட போது, மக்காவை வெற்றி கொண்ட போது ஆயுதத்தோடு உள்ளே வந்தார்கள். ஏன்? குறைஷிகளின் அந்த செயல்பாடு. ஒப்பந்தத்தை முறித்தார்கள், ஒப்பந்தம் செய்தவர்களை கொன்றார்கள், வரம்பு மீறினார்கள் அல்லாஹ்வுடைய பூமியிலே. அவர்களை தண்டிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையோடு புறப்பட்டு வந்தார்கள். அந்த நேரத்திலே அன்சாரி ஒருவர் சொன்னார், இன்றைய தினத்திலே குறைஷிகளை வெட்டுவோம். இன்று காபாவின் புனிதம்
மக்காவின் புனிதம் பேணப்படாது என்று கூறினார். அபூ சுஃபியான் ஓடோடி வருகிறார். அபூ சுஃபியான் ஓடோடி வருகிறார். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம் தோழர் கூறியதை நீங்கள் கேட்டீரா? உம் தோழர் கூறியதை நீங்கள் கேட்டீர்களா? அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? குறைஷிகளின் கழுத்துகள் வெட்டப்படும், காபாவின் புனிதம் பேணப்படாது என்று சொல்கிறார். அவர் கூறிய அந்த வார்த்தை, அந்த சொல்லுக்குள்ள நோக்கம் வேறு, ஆனால் அந்த வார்த்தை தவறு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அவருடைய வார்த்தை தவறு. இன்றைய தினம் காபா கண்ணியப்படுத்தப்படுகிற தினம். அல்-யௌம் துஅத்தமு ஃபீஹில் காபா. உண்மையான கண்ணியம் இன்று காபாவுக்கு கொடுக்கப்படும். உண்மையான கண்ணியம் இன்று காபாவிற்கு கொடுக்கப்படும். பிறகு சொன்னார்கள், எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள்? இன்னல்லாஹ ஹர்ரம மக்கத யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அறிவிப்பு. ஹதீஸினுடைய எண் 3971. இன்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கத, அல்லாஹ் இந்த மக்காவை கண்ணியப்படுத்தி விட்டான், ஹரம் புனிதமாக்கி விட்டான், சங்கை செய்து விட்டான். எப்போது? யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் எப்போது படைத்தானோ அன்றைய தினமே அல்லாஹ் மக்காவை புனிதம் என்று முடிவு செய்து விட்டான். ஃபஹிய ஹராமுன் பிஹராமில்லாஹ் இலா யௌமில் கியாமா. கியாமத் நாள் வரை இது புனிதமான நகரமாகும். அல்லாஹ் புனிதப்படுத்திய அந்த புனிதத்தின் அடிப்படையிலே. காபாவை புனிதப்படுத்தியது யார்? யார்? அல்லாஹ் புனிதப்படுத்தினார். எதுவரை இதனுடைய புனிதம்? கியாமத் நாள் வரும் வரை, இந்த உலகம் அழியும் நாள் வரை இதற்குரிய புனிதம் பாதுகாக்கப்பட வேண்டும், இதற்குரிய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். லம் தஹில்ல லி அஹதின் கப்லி வலா தஹில்லு லி அஹதின் பஅதி. எனக்கு முன்னால் யாருக்கும், எனக்கு பின்னால் யாருக்கும் இந்த காபாவின் புனிதம், எனக்கு முன்னால் வேறு யாருக்கும், அதுபோன்று எனக்கு பின்னாலும் வேறு யாருக்கும் இந்த காபாவின் புனிதத்திலே எந்த விதமான சலுகையும் கிடையாது. அதாவது அந்த புனிதத்தை மீறி ஒன்றை செய்வது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிற்குள் ஆயுதங்களோடு நுழைந்து குறைஷிகளிடத்திலே போரிட்டார்களோ? போர் நடக்கவில்லை, ஆயுதத்தோடு வந்தார்கள், எதிர்த்தால் சண்டை செய்வதற்காக. வலம் தஹ்லில்லி கத்து இல்லா சாஅத்தம் மின் அத்-தஹர். மேலும் சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் அந்த புனிதத்தை தளர்த்தியதோ, उस हुर्मत को अल्लाह ताला एक दिन की चंद मिनट के लिए, चंद घंटों के लिए अल्लाह ने उसको हटाया. ஒரு நாளின் ஒரு சில மணி நேரங்களுக்காக அந்த புனிதத்தை அல்லாஹ் தளர்த்தினான். பிறகு அதனுடைய புனிதம் மீண்டு விட்டது. அல்லாஹ் எப்படி சொன்னார்கள்? லா யுனஃபரு சைதுஹா. அங்கு இருக்கக்கூடிய வேட்டை பிராணிகளை வேட்டையாடுவது என்ன, அவற்றை விரட்டுவது கூட கூடாது. வலா யுஅது ஷௌகுஹா. மக்காவில் உள்ள முள் செடிகளை கூட உடைக்க கூடாது. வலா யுக்தலா ஹலாஹா. அங்கு இருக்கக்கூடிய புற்பூண்டுகளை, தானாக முளைத்த அந்த புற்பூண்டுகளை பிடுங்க கூடாது. வலா தஹில்லு லுக்ததுஹா. கீழே கிடக்கின்ற பொருள்களை எடுக்க கூடாது. இல்லா லிமுன்ஷிதின். அப்படி எடுத்தால் அங்கே நின்று இது யாருடைய பொருள், யாருடைய பொருள் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அதை உரியவர் வரும் வரை. புரிகிறதா?
யார் கூறிய ஹதீஸ் இது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவின் கண்ணியத்தை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாதுகாப்பு மிக்க நகரம். குறைஷிகள் ஐயாமுல் ஜாஹிலியா மடமை காலத்திலே இந்த காபாவின் கண்ணியத்தை பாதுகாத்தார்கள். குஃபுர், ஷிர்க் அத்தனை அநியாயங்கள் இருந்தும் அல்லாஹ் அவர்களை விட்டு வைத்தான் என்றால் இந்த காபாவை, இந்த மக்காவை அவர்கள் கண்ணியப்படுத்திக் கொண்டிருந்த காரணத்தால் குறைஷிகள் காபாவை கண்ணியப்படுத்தினார்கள். இன்று சில முஸ்லிம்கள், முஸ்லிம் என்று சொல்பவர்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் தெரியுமா? காபாவை எப்படியெல்லாம் கண்ணிய குறைவாக பேசுகிறார்கள் தெரியுமா? காபாவை இடித்து கட்டுவோம் என்று குறைஷிகள் முடிவு செய்த போது மழை பெய்து வெள்ள பிரளயம் ஏற்பட்டு சிதிலமடைந்து விட்டது. இடித்து கட்டுவோம் என்று அவர்கள் நாடுகிறார்கள். ஆனால் பயம், இடித்தால் என்ன ஆகுமோ என்று. அவர்களிலே ஒருவர் முன்னால் வருகிறார். யா அல்லாஹ், நாங்கள் நன்மையை நாடுகிறோம் என்பதை நீ அறிவாய் என்று கூறி அந்த காபாவை இடிக்கிறார். ஒன்றும் ஆகவில்லை. பிறகு எல்லோரும் இடித்து விடுகிறார்கள். பிறகு அடுத்து காபாவை கட்டுகிற அந்த பணி நடக்கிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய புனிதமான வீடு, நாம் எப்படியோ, ஆனால் ஹராமான வருவாயை கொண்டு இந்த காபாவை கட்டக்கூடாது. அதாவது ஜினா, விபச்சாரத்தினால் வந்த வருவாய், அடிமைகளை விபச்சாரத்திற்கு விட்டு பணம் சம்பாதிப்பது அந்த காலத்தில் சிலருடைய பழக்கமாக இருந்தது. சூது விளையாண்டு, ஜுவா கேல்கி, சூது விளையாண்டு சம்பாதிப்பது, அதுபோன்று குறி பார்த்து ஜோசியம் கூறி சம்பாதிப்பது பலருடைய பழக்கமாக இருந்தது. இந்த சம்பாத்தியங்கள் எல்லாம் காபாவை கட்டுவதற்கு கொண்டு வராதீர்கள். சுப்ஹானல்லாஹ். ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காஃபிர்கள் ஹலாலான வருவாயை அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைய முஸ்லிம் என்ன செய்கிறார்? ஹராம் எல்லாவற்றையும் தானும் விழுங்குகிறார், எல்லாவற்றையும் தானும் விழுங்கிக் கொள்கிறார். யா அல்லாஹ், என்ன செய்தார்கள்? ஹலாலான வருவாய் அதை கொண்டு கட்டினார்கள். இப்போது பார்ப்பதை போன்று காபா அந்த கட்ட வடிவத்திலே கிடையாது. இரண்டு பக்கம் கட்டமான அந்த சதுரமாகவும், மூன்றாவது பக்கம் அப்படியே முட்டையை போன்று அப்படி வட்டமாக வரும். ஹிஜ்ர் என்று பார்த்திருப்பீர்கள், ஒரு வளையம் இல்லை போன்று. அந்த இடத்தை கட்டுவதற்கு பணம் இல்லை, அப்படியே விட்டு விட்டார்கள். ஒரு சின்ன அளவு சுவற்றை உயர்த்தி விட்டு அப்படியே விட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அன்பு மனைவியார் ஆயிஷாவிடத்திலே சொல்லுகின்றார்கள், ஆயிஷா, உம்முடைய கூட்டத்தார்கள் காபாவை கட்டிய போது ஹலாலான பணம் இல்லாத காரணத்தால் இந்த இடத்தை விட்டு கட்டிவிட்டார்கள். பார்த்தீர்களா கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி அந்த காபாவின் புனிதத்தை மதித்தார்கள்? சண்டை செய்வார்கள், ஹரமுக்கு வெளியிலே சண்டை செய்வார்கள். தன்னுடைய தந்தையை கொலை செய்தவன் கொலை செய்து விட்டு ஹரமுக்குள் நுழைந்து விட்டால் வாளை போட்டு விடுவார்கள். புரியுதா சொல்றது? अपने बाप का कातिल அந்த ஹரமுடைய எல்லைக்குள் கால் வைத்து விட்டால் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள், முறைத்து கூட அவனை பார்க்க மாட்டார்கள். गुस्से की नजर से भी नहीं देखेगा. எப்படி அந்த புனிதத்தை பாதுகாத்தார்கள்? ஹரமுடைய புனிதத்தை பாதுகாத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏனென்றால் அல்லாஹ் அந்த ஹரமுடைய புனிதத்தை பாதுகாத்திருக்கிறார். எதை அல்லாஹ் புனிதப்படுத்தினானோ அதனுடைய புனிதத்தை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். ஆதாரமான வரலாறுகளிலே வருகிறது, சமூது கூட்டம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சமூத் என்று ஒரு கூட்டம் படித்திருக்கிறீர்களா? சமூத் படித்திருக்கிறீர்களா? சமூத் என்று ஒரு கூட்டம் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்ன? என்ன அற்புதம்? ஒட்டகம், நாகத்துல்லா, அல்லாஹுடைய ஒட்டகம் என்று அதற்கு அல்லாஹ் பெயர் வைத்தான்.
فقال لهم رسول الله ناقة الله وسقياها. அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள். வேதனை வந்ததா இல்லையா? வந்ததா இல்லையா? வந்தது. அல்லாஹ் அழித்தான். ஆனால் அந்த கூட்டத்தில் உள்ள ஒருவர் ஒரு காரியத்திற்காக ஹரமுக்கு வந்திருந்தார். எங்கே வந்திருந்தார்? மக்காவிற்கு வந்திருந்தார். அவர் மட்டும் தப்பிக்கிறார். அதாவது வந்தபோது எதுவரை? அவர் மீண்டும் ஹரமிலிருந்து வெளியான போது அதாபிலே சிக்கிக் கொள்கிறார். புரிகிறதா? புரிஞ்சா இல்லையா? आपको समझ में आता है? समूद की कौम की एक आदमी वो हरम को किसी काम से आया था, वो अदाब से बच गया. जब हरम से निकला वो अदाब आके पकड़ लिया. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் புனிதமாக்கிய அந்த ஹரமுடைய புனிதத்தை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹரமுடைய புனிதம் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இதனுடைய புனிதத்தை விளக்கும் விதமாக நமக்கு சொல்லுகின்றான். இன்ன அவ்வல பைத்தின் உதுஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். அல்லாஹ்விற்காக மக்களுக்கு இந்த பூமியிலே வைக்கப்பட்ட முதல் வீடு பக்காவில் உள்ள வீடு. அந்த வீடு அல்லாஹ்வால் நேரடியாக அருளப்பட்ட பரக்கத் செய்யப்பட்ட வீடாகும். வஹுதல் லில் ஆலமீன், அகில மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடியது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், இதிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. மகாம் இப்ராஹிம், அந்த அடையாளங்கள் ஒன்று என்ன? ஒன்று என்ன? மகாம் இப்ராஹிம். இன்று சில நவீன அறிஞர்கள் குர்ஆனுக்கு விரிவுரை செய்ய வந்திருக்கிறார்கள். என்ன? மகாம் இப்ராஹிம் இவர்களுடைய அந்த குறுகிய மண்டைக்கு புலப்படவில்லை. இவர்களுடைய இந்த கோணல் புத்திக்கு புரியவில்லை. மக்காம் இப்ராஹிம் என்றால் அது அங்கே இப்போது வைத்திருக்கிறார்களே ஒரு கல்லு, அது கிடையாதுங்க. இதை எப்படி நம்ம விளங்கிக்கணும்னு சொன்னா, ஒருத்தர் பில்டிங் கட்டுனா அந்த பில்டிங்குக்கு பக்கத்துல ஒரு கூடார மாதிரி போட்டு அந்த பில்டிங்கை கட்டுறதுக்காக வேண்டி மேப் போடுவாரு. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை கவனிக்கிறதுக்காக அவர் தங்குவார்ல, பொதுவா தங்குவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டும் பொழுது ஒரு கூடாரம் போட்டு அங்க தங்கி இருந்தாங்க. எப்படி? அதுதாங்க மக்காம இப்ராஹிம். அறிவாளி, எவ்வளவு பெரிய அறிவாளி பத்தீங்களா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை முட்டாள் இப்போது கற்பனை செய்கிறார். 4000 साल के पहले जो वाकया हुआ था उस वाकया को 4000 साल के बाद में ये सोचता है अपनी खोपड़ी में. 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு இவன் அறிவுல சிந்திச்சு பார்க்கிறான். பைத்தியக்காரர்கள், மார்க்கம் என்ற பெயரால் விளையாடக்கூடிய குழப்பவாதிகள். அல்லாஹ் பாதுகாப்பானாக நம் சமுதாயத்தை. வேற என்னங்க மக்காம் இப்ராஹிம்னா? சும்மாவா இருக்கு? அல்லாஹ் சொல்லுகின்றான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே, என்னுடைய அத்தாட்சி, என்னுடைய அடையாளம் என்று சொல்லுகின்றான். என்று சொன்னால் அந்த மக்காமுக்கு என்ன மக்காம்? அந்த மக்காம் என்ன? உனக்கு ஹதீஸ் தெரியலனா ஹதீஸ் தெரிஞ்ச அறிஞர்கள்ட்ட போய் கேளு. சரியா இல்லையா? உனக்கு குர்ஆனுக்கு விளக்கம் தெரியவில்லை என்றால் விளக்கம் சொல்பவர்களிடத்திலே சென்று கேள். உன்னுடைய அறிவுக்கு புரியவில்லை என்றால் ஈமான் கொண்டேன் என்று சொல். அவசியமா அறிவுக்கு புரியணும்னு சொல்லி, அவசியமா அறிவுக்கு புரியணும்னு சொல்லி, அவசியமா நம்முடைய அறிவான எல்லாத்தையும் புரிஞ்சாகணுமா? क्या जी, इस्लाम में ये जरूरी है कि हम अपने अकल में जब तक नहीं समझेंगे बात नहीं मानेंगे? அப்படியா? ஆனா முட்டாள்களா, புரிந்தாலும் புரியவில்லை என்றாலும் சரி, ஆமன்னா சல்லம்னா, நம்பிக்கை கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம், முடிஞ்ச அவ்வளவுதான். அதான் ஈமான், அதான் இஸ்லாம், அதான் தீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 கல்லை அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து இறக்கினான். ஒன்று என்ன? அல் ஹஜருல் அஸ்வத். இன்னொன்று என்ன? மகாம் இப்ராஹிம். அல்லாஹ் இப்ராஹிம் காபாவை கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஏறி நின்னாங்க அந்த கல்லு மேல. அல்லாஹ் அந்த கல்லை அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான்.
நின்ன மாத்திரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கால் அந்த கல்லுக்குள்ளார அப்படியே பதிஞ்சிச்சு. உலக மக்களை அழைக்கணும், இந்த கல்லு மேல ஏறி நின்று அழைப்பு சொல்லுங்க, உலகத்துக்கெல்லாம் செய்தி போய் சேர்ந்துரும். சேர்ந்துச்சா இல்லையா? வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامر يأتين من كل فج عميق. இன்னைக்கு முட்டா பசங்களா, உங்களுடைய அறிவியல் மேல உங்களுக்கு நம்பிக்கை வருது, அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. क्या जी? आज टेलीविजन हाँ दिखेगा ना, हाँ टेलीफोन बात करेगा ना, इंटरनेट हाँ देखेंगे ना, இதெல்லாம் உங்களுக்கு புரியுது. அல்லாஹ் அவனுடைய நபிக்கு சொன்ன அந்த வார்த்தை உலக மக்களுக்கு சென்றடைந்தது என்பது புரியவில்லை. அல்லாஹ் இந்த காபா இந்த கல்லு மேல ஏறி நின்னு நீ கூப்பிட்டா எல்லாருக்கும் கேட்கும்னா, இவன் தவறு இதுல இருந்து பரப்புனா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருமா? அல்லாஹ் இறக்குன சொர்க்கத்திலிருந்து உள்ள கல்லு அதுக்கு அந்த தாக்கத்து இல்லையா? அல்லாஹ் மகாம இப்ராஹிம், என்னுடைய அத்தாட்சிகளிலே ஒன்று மகாம இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனா இன்னைக்கு அதை எப்படி நம்ம புனிதப்படுத்தணும்? கண்ணால் அதை பார்க்கணும், கண்ணால அதை பார்க்கணும். அல்லாஹ் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த எங்களுடைய நபி खलील इब्राहिम अल्लाह का दोस्त का पैर है दिखता है. என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு சில அறிவியலர்கள் செய்வதை போல आज के जो जाहिल लोग हज को जाता है ना, वो क्या करता है அந்த கல்ல தூக்கிட்டு கடத்திட்டு போயிருவாங்கன்னு சொல்லி பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி நல்ல ஒரு கேட் போட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்ணாடி போட்டு வச்சிருக்காங்க பார்க்கிறதுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சில பேர் அங்க போய் அதை போய் தடவி முத்தம் போட்டுட்டு இருக்காங்க. உஸ்கு போசா தேத்தா ஹை, அதை போய் கட்டி பிடிச்சுக்கிறான், துண்டை வச்சு தேய் 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 தேய்னு தேய்க்கிறான். இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் என்ன கூடாது. பார்க்கணும், பார்த்து படிப்பினை பெறணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பரக்கத்து பொருந்திய வீட்டை அந்த மக்காவிலே வைத்தான் என்றால் அந்த மக்காவுக்குள்ள கண்ணியத்தை நாம் மதிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதால கேக்குறாங்க சஹாபாக்களை பார்த்து, உங்களுக்கு தெரியுமா இது எந்த ஊர் என்று? இது என்ன ஊர் என்று தெரியுமா? சஹாபாக்கள் என்ன பதில் சொல்றாங்க? ஹாதா பலதுல்லாஹில் ஹராம், ஹாதா இது அல்லாஹ் கா பஸ்தி, அல்லாஹ்வுடைய ஊர், கண்ணியமான அல்லாஹ்வுடைய ஊர் என்று சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவுடைய காபாவுடைய கண்ணியத்தை கூறியதற்கு பிறகு சொல்லுகிறான், வாங்க இப்ப வாங்க, வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. சூரா ஆல இம்ரானுடைய அந்த 97வது 96 97 98வது வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல काबा की आजमत, मक्का की आजमत, फिर काबा की आजमत, फिर हज की हुक्म, हज का फर्ज होने का हुक्म. முதல்ல காபாவுடைய மக்காவுடைய கண்ணியம், காபாவுடைய கண்ணியம், அப்புறம் ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அதுல என்ன தெரியுது, என்ன தெரிகிறது? ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு, ஆனா மக்காவை பத்தி மதிப்பு இல்லை, காபாவை பத்தி மதிப்பு இல்லை. இவங்க ஹஜ்ஜினால இவங்களுக்கு ஒண்ணுமே ஏற்படாது, சும்மா பிக்னிக் சுத்தி பார்த்துட்டு வந்த மாதிரி தான். எப்படித்தான்? பிக்னிக் சுத்தி பார்த்துட்டு வந்த மாதிரி தான். யாருடைய உள்ளத்துல மக்காவுடைய கண்ணியம் இருக்குமோ, கஅபாவுடைய கண்ணியம் இருக்குமோ, அவங்க ஹஜ்ஜுக்கு போனாதான் ரஜஅக யௌமின் வலதத்ஹு உம்முஹு. ஹதீஸ்ல என்ன வருகிறது? யார் ஹஜ் செய்தானோ, கெட்ட வார்த்தையை பேசவில்லையோ, தீய வார்த்தையை பேசவில்லையோ, சண்டை செய்யவில்லையோ, அவன் வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவான்? அவனுடைய தாய் பெற்ற நாளிலே அவன் எப்படி இருந்தானோ அப்படி வருவான். இது யாருக்கு? जिसकी दिल में काबा की अजमत हो, मक्का की अजमत हो, யாருடைய உள்ளத்திலே மக்காவின் காபாவின் கண்ணியம் இருக்குமோ அவர்களுக்கு தான் இந்த ஹஜ் மப்ரூர் பாக்கியம் கிடைக்கும். कुछ शैतान लोग, इब्लीस के दोस्त, वो भी मुसलमानों की जमात में मिलके चले जाते हैं, 5 स्टार होटल में सो के टीवी देखता है,
क्या जी, वहां जाके भी हाँ या अल्लाह, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜரை, தன்னுடைய மகன் இஸ்மாயிலை விட்டு சென்ற நகரம் எது? விட்டு சென்ற நகரம் எது? மக்கா. அல்லாஹ் அக்பர். இதை முதலாக செழிப்பாக்கியவர்கள் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வந்த வெள்ள பிரளயத்திற்கு பிறகு யாருமே அங்கே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காபாவை, இந்த வீட்டை செழிப்பாக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷனை அல்லாஹ் உருவாக்கினான். அதுவும் எப்படிப்பட்ட ஜெனரேஷன் அது? ஒரு குடும்பத்தையே அல்லாஹ் நேசித்து, ஒரு குடும்பத்துக்கே அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்த குடும்பம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம். அத்தா நபி, அத்தாவுக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் நபி. அடுத்து அந்த 2 பிள்ளைகள், ஒருவர் இஸ்ஹாக், அவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை யாக்கூப், அவரும் நபி. அவருக்கு பிறக்கின்ற யூசுப், அவரும் நபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நபிமார்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில் இருந்தார்கள். அத்தனை நபிமார்களுடைய சிறப்புகளையும் மிஞ்சும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இஸ்மாயிலுடைய பரம்பரையிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு கூட்டம். இன்னல்லாஹ இஸ்தஃபா ஆதம வ நூஹ வ ஆல இப்ராஹீம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன் ذُرِّيَّةً بَعْضُهَا مِنْ بَعْضٍ வல்லாஹு ஸமீஉன் அலீம். அல்லாஹ் நிச்சயமாக தேர்ந்தெடுத்தான், செலக்ஷன் செய்தான். யார் செலக்ஷன் செய்கிறார்? அல்லாஹ் செலக்ஷன் செய்கிறான். ஆதமை செலக்ஷன் செய்தான், நூஹை செலக்ஷன் செய்தான், இப்ராஹீமை அல்லாஹ் செலக்ஷன் செய்தான், இம்ரானுடைய குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படிப்பட்ட மனைவி ஹாஜர்! என்ன வார்த்தையை சொன்னார்கள்? கேட்கிறார்கள், இப்ராஹிம் கணவரே, ஏன் விட்டு செல்கிறீர், ஏன் விட்டு செல்கிறீர்? பதில் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா? அல்லாஹ் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அப்படி என்றால் அந்த அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டார். அப்படி என்றால் அந்த அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டார். ஒரு சின்ன தோல் துருத்தியிலே தண்ணீர், கொஞ்சம் பேரிச்சம்பழம். எத்தனை நாட்களுக்கு? அரே दुनिया में सबसे बेहतरीन पानी जमजम का पानी कहाँ है? எங்கே இருக்கிறது? உலகத்திலே அல்லாஹ் படைத்த தண்ணீரிலேயே சிறந்த தண்ணீர் ஜம்சம். ஜம்சம் ஷிஃபாஉ சுக்மின் வ தஆமு துஅமின். நோயா குடியுங்கள், பசியா குடியுங்கள், पीते रहो कुछ भी नहीं होगा. 5000 ஆண்டுகளாக தண்ணீரை பீரிட்டுக் கொண்டே இருக்கிறது. எத்தனை மோட்டரை கொண்டு வந்து வச்சு எவ்வளவு ஸ்பீடா எடுத்தாலும் சரி, அவ்வளவு ஸ்பீடா வந்துகிட்டே இருக்கு. எங்க இருந்தது தண்ணீர்? பாலைவன பாறைகளுக்கு இடையில் இருந்து. क्या मुअजिज़ा है. உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க, ஒரு ஹஜ்ஜில குறைஞ்சது 30 லட்சம் பேர் வர்றாங்க. குறைஞ்சது 30 லட்சம் பேர் வர்றாங்க. இன்று இருக்கின்ற சவுதி அரசாங்கம், அல்லாஹ் அதற்கு துணை நிற்கட்டும், அந்த அரசாங்கத்தை அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அவர்களுக்கு மேலும் நல்ல வழியை, நல்ல பாதையை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டி கொடுக்கட்டும். ஷைத்தானிலிருந்தும் ஷைத்தானிய கூட்டாளிகளிடமிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும். 30 லட்சம் ஹாஜிக்கும் ஜம்சம் தண்ணி போய் சேர்வதற்காக வேண்டி அரசாங்கம் ஏற்பாடு செய்கிறது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஹாஜி 2 லிட்டர் தண்ணி குடிச்சா கூட 30 லட்சம் ஹாஜிகள் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க? எத்தனை? 60 லட்சம் லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது போக
30 லட்சம் ஹாஜிகளும் அவங்க அந்த மக்காவை விட்டு போகும் பொழுது குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் 5 லிட்டர் தண்ணி கொண்டு வராங்க. குறைஞ்சது 5 லிட்டர். எவ்வளவு ஆச்சு? 35 150 லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு நாள்ல வெளியே எடுத்துட்டு போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சவுதி அரசாங்கம் மக்கால உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சம்சம் தண்ணி என்று இல்லாம மக்கால இருந்து நேரா பைப்லைன் எங்க மதீனா முனவ்வரா மஸ்ஜித் நபவிலையும் தண்ணி குடிங்க. நீங்க இங்க 15 லட்சம் ஹாஜி, அங்க 15 லட்சம் ஹாஜி, இங்க 20 லட்சம் ஹாஜி, அங்க 5 லட்சம் ஹாஜியா, நீங்களும் சம்சம் தண்ணி குடிங்க, நீங்களும் சம்சம் தண்ணி குடிங்க. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட பரக்கத்து பொருந்திய தண்ணி. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். காபா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, ஜம்சம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல் ஹஜருல் அஸ்வத் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, மகாம இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, சஃபா மலை மர்வா மலை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, மினா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அரஃபாத் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இத்தனை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கொண்ட ஒரே நகரம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது எதுதான்? மக்கா பலதுல்லாஹில் ஹராம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த மக்காவின் கண்ணியத்தை எப்படி சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். ஒரு முஸ்லிம் அவன் ஒரு ஊரை இந்த உலகத்திலே நேசிக்கிறான் என்று சொன்னால் அது எதுவாகத்தான் இருக்கும்? முதலாவது மக்கா, இரண்டாவது மதீனா, மூன்றாவது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா அவை கொண்ட பைத்துல் மக்திஸ். ஒரு முஸ்லிம் அவனுடைய ஈமானுடைய அடிப்படையிலே அதை நேசிப்பது ஈமான். அந்த நேசத்திற்காகவே இவனுக்கு சொர்க்கம் என்று ஒரு ஊர் இருக்குமேயானால் அந்த ஊரில் முதலாவது ஊர் எது? மக்கா, இரண்டாவது மதீனா, மூன்றாவது பைத்துல் மக்திஸ். அல்லாஹ் அதை மீட்பானாக. அதை மீட்கக்கூடிய முஜாஹிதுகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நேசித்ததை பாருங்கள். திருமதி அறிவிக்கிறார்கள், இமாம் தஹாவி அறிவிக்கின்றார்கள். எத்தனை ஹதீசுகள்! ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை பார்த்து சொல்லுகின்றார்கள், வல்லாஹி இன்னகி லகைரு அர்தில்லாஹ். மக்காவே, இந்த அல்லாஹ்வுடைய பூமியிலேயே நீதான் மிக சிறந்த பூமி. வ அஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ். அல்லாஹ்வுடைய பூமிகளிலேயே அல்லாஹ்விற்கு விருப்பமான பூமி நீதான். வலௌலா அன்னி உக்ரிஜ்து மின்கி மா கரஜ்து. உன்னை விட்டு நான் வெளியேற்றப்பட்டிருக்கவில்லை என்றால் நான் வெளியேறி இருக்க மாட்டேன். அகர் முझे निकाला नहीं गया मैं तुमसे नहीं निकलता. எவ்வளவு நேசித்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹஜ்ஜூனிலே நின்றவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி இன்னகி லகைரு அர்தில்லாஹ் வ அஹப்பு அர்தில்லாஹ் இலல்லாஹ். மக்கா, நீ அல்லாஹ்வுடைய பூமியிலேயே சிறந்த பூமி நீதான். அல்லாஹ்விற்கு விருப்பமான பூமி நீதான். அல்லாஹ் இந்த பூமியை எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறான் தெரியுமா? இந்த மக்காவை, மதீனாவை, இதை பாதுகாப்பதற்காகவே வானவர்களை அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கிறான். காலரா வராது, தஜ்ஜால் நுழைய முடியாது. புரிகிறதா? இன்னும் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? முஷ்ரிக்குகள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக் இந்த மக்காவிற்குள் நுழைய முடியாது, நுழையக்கூடாது. அல்லாஹ் பாதுகாத்து விட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள், லா தஸாலு ஹாதிஹில் உம்மத்து பிகைரின் மா அத்தமு ஹாதிஹில் ஹுர்மத ஹக்க தஅதீமிஹா ஃபஇதா ضيعوا ذلك ஹலகு. என்னுடைய உம்மத் நன்மையிலே இருக்கும். मेरी उम्मत खैरियत में रहेगी, खैर में रहेगी, अच्छाई में रहेगी. என்னுடைய உம்மத் நன்மையிலே இருக்கும். எதுவரை? இந்த காபாவின் புனிதத்தை கண்ணியப்படுத்தும் வரை. அல்லாஹ் அக்பர். எப்போது இந்த உம்மத் காபாவின் கண்ணியத்தை பாழ்படுத்துமோ இந்த உம்மத் அழிந்து நாசமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக.
அங்குள்ள மக்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று உலகத்திலே முஸ்லிம்கள் சீரழிந்து சின்னாபின்னமாகி சீர்கெட்டு சிதைக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு இப்படி இரத்தமும் பொருளாதாரத்திலும் இவர்கள் பாழடைந்து கொண்டிருப்பதற்குரிய காரணத்தை நாம் இந்த ஹதீஸிலிருந்து கூட தெரியலாம். இன்று அந்த புனித மக்காவிலே அந்த புனித மக்காவின் கண்ணியத்தை பாழ்படுத்தும் விதமாக ஷைத்தானுடைய டிஷ்கள், சினிமாக்கள், சீரியர்கள், ஹராமான காட்சிகள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, காபாவுடைய கண்ணியத்தை, மக்காவின் கண்ணியத்தை பாதுகாப்பது எதை கொண்டு? அங்கே மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கு செல்வது, உம்ராவுக்கு செல்வது, ஹஜ்ஜுக்கு செல்லும் காலங்களிலே அங்கே காபத்துல்லாவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுவது. நம்முடைய கிபிலா இது அல்லாஹ் காபா. அந்த கிபிலாவிற்கு முன்னால் நேரடியாக நின்று நீங்கள் 2 ரக்காத்து தொழுதால் எவ்வளவு நன்மை? 1,00,000. உலகத்திலே அப்படி ஒரு மஸ்ஜிது கிடையாது. மதினாவிலே தொழுதால் 1000, காபாவிலே தொழுதால் 1,00,000 மடங்கு சிறந்த தொழுகை அல்லாஹ் தருகிறார். அங்கே ஹஜ் செய்து விட்டு வந்தால் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இதோ ரமதானுடைய மாதம் வருகிறது. ரமதானுடைய மாதத்திலே உம்ரா செய்தால் நபியோடு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கிறது. யாரோடு? நபியோடு ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். பாவங்களை மன்னித்து விடுகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஹஜ் செய்ய அனுமதி தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களாகிய உங்களுக்கு ஹஜ், உங்களுக்கு ஜிஹாத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஜிஹாத் செய்ய அனுமதி தாருங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஜிஹாத் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போங்கள், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், அதுதான் உங்களுக்கு உண்டான ஜிஹாத். அத்தகைய ஈமானிய தர்பியத்துகள், முஸ்லிம்களை ஒன்றிணைத்து தௌஹீதை போதிக்கக்கூடிய அந்த மக்கா, அந்த காபா, கண்ணியத்திற்குரியவர்களே, அதை புனிதப்படுத்துவது, அதை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ் அதற்கு கொடுத்த சிறப்பை ஈமான் கொள்வது, அதை மக்களுக்கு எடுத்து சொல்வது, அந்த காபாவின் புனிதத்தின் பக்கம் மக்களை அழைப்பது, இது ஈமானுடைய கடமை. அங்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளை கண்ணியப்படுத்துவது, அவர்கள் ஹஜ்ஜுக்கு இங்கிருந்து செல்லும் போதே அவர்களுக்கு உதவி செய்வது, இது ஈமானுடைய கடமை. இது காபாவை கண்ணியப்படுத்துவது. அல்லாஹ் குர்ஆனிலே ஜகாத்துடைய அந்த தொகைகள் கொடுக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்று வஃபி சபீலில்லாஹ் என்று குறிப்பிடுகிறான். பாருங்கள், இதற்கு மார்க்க அறிஞர்கள் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நீங்கள் ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காபாவை நமக்கு ஒரு ஈமானாக, ஒரு இறையச்சமாக, நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக கொடுத்திருக்கிறார். இதை கண்ணியப்படுத்துவோமாக, இதனுடைய மகிமையை உணர்வோமாக, அந்த காபாவிற்கு சென்று ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை வைப்போமாக. அதற்காக நம் பொருளாதாரத்திலே ஒரு அளவை நாம் ஒதுக்குவோமாக. எனக்கு மொத்தமாக காசு வந்து கொட்டினால் நான் ஹஜ்ஜுக்கு போவேன் என்று எதிர்பார்த்திருப்பவன் அவன் ஒரு வீணனாகத்தான் இருப்பான். உங்களுக்கு ஒரு இடம் பிடித்து விட்டால் அதற்கு செல்வதற்காக காசு சேர்ப்பீர்களா இல்லையா? காபா எப்போது பிடித்து விட்டதோ அந்த காபாவிற்கு செல்வதற்காக ஒரு நாளைக்கு 5 ரூபாய் சேர்த்து வைங்க. நீங்க இன்ஷா அல்லாஹ் இதுக்கு இடையில காபாவுக்கு போகாம மௌத்தாயிட்டாலும் கூட காபாவுக்கு போன நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். அதற்கு முயற்சி செய்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். பொருளாதாரத்தை சேருங்கள், உம்ராவின் மீது ஆசை வையுங்கள். இன்று காசு உள்ளவர்கள் எல்லாம் அமெரிக்கா, ஐரோப்பா என்று காஃபிர்களுடைய நாடுக்கு சென்று உல்லாச பயணங்கள், ஆனந்த பயணங்கள் சென்று பொருளாதாரத்தை வீணடித்து, ஈமானை வீணடித்து, இஸ்லாத்தை வீணடிக்கிறார்கள். தங்களுடைய ஒழுக்கத்தை, மாண்பை பாழ்படுத்துகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்காவிற்கு செல்வதால் ஈமான் வளர்கிறது, அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த ஈமானை, அந்த தௌஃபீக்கை தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.